முதல் தமிழ்நாட்டினுடைய தலித் அட்வொகேட் ஜெனரல் யார் உருவாக்குனது? இந்த பயணம் இந்த பையனன்னு சொன்னாரு. நான் அவர் சொல்ற வார்த்தையில சொல்றேன். இவரை தலைவரோட கம்பேர் பண்றாங்க. அவர் அப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ளவர். அவர்களுடைய வீட்டுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு ஆட்டோக்காரர்ல இருந்து செருப்பு தைக்கிறவங்க யார் வேணாலும் போகலாம். இங்க கேட்டு திறக்கிறதே 6 மாசத்துக்கு ஒருக்கதான் திறக்கும். எங்க கூட்டணிக்கு வந்தா அவங்க எதிர்கட்சியாகவும் நாங்க ஆளுங்கட்சியாகவும் நிச்சயமாக எதிர்கட்சியாக கூட திமுக வரவிடாம எப்படி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை கொண்டு 2011 ஆக்குனாங்களோ அது மாதிரி உருவாக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. திமுக வந்தானுங்களும் வைங்க, இவரெல்லாம் கட்சி இல்ல குடும்பம் இல்ல, படத்திலேயே நடிக்க முடியாது, மொத்தமா மூடு விழா நடத்திடுவாங்க. 999 போக்சோ வழக்குகள் ஆசிரியர்கள் அரசூழியர்கள் இருந்து ஆரம்பிச்சு சமவலைக்கு சமோதயம் கட்டிய ஆசிரியர்கள் இருந்து தொகுப்புதிய ஆசிரியர்கள் 16,000 பேர் எங்களை பணி நிறுவனம் செய்யணும்னதுல இருந்து சத்துணவு வைப்பாளர்ல இருந்து அங்கன்வாடி பணியாளர்ல இருந்து எல்லாருமே போராடிட்டாங்க. ஓட்டு அதிமுகவை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அது ஒரு தவறான இதை சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசியலை கூர்ந்து கவனிப்பவன் என்ற அடிப்படையில திமுகவுல தாவேகாவுல வர்றவங்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் ஒரு 4 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது கூட உள்ள உட்கார்ந்து பார்த்தேன். எனக்கு தெரிந்தவரை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வாக்குகள் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி முற்றிலும் முழுமையாக அடிபட்டிருக்கு. அடுத்து சீமானுடைய வாக்கு வங்கியும் அடிபட்டிருக்கிறது. அது எந்த இடத்திலையும் அதிமுகவினுடைய வாக்கை பாதிப்பதற்கான முகாந்திரமே இல்லை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிறுபான்மையின வாக்கு, கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எங்க போற வாக்கு? திமுகவுக்கு போற வாக்கு. அது பெரியதுங்கிறதுனாலையும் ஒட்டுமொத்தமாக தவகவனுடைய வாக்கு எங்க கூட்டணிக்கு வந்தா அவங்க எதிர்கட்சியாகவும் நாங்க ஆளுங்கட்சியாகவும் நிச்சயமாக எதிர்கட்சியாக கூட திமுக வரவிடாம எப்படி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை கொண்டு 2011 ஆக்குனாங்களோ அது மாதிரி உருவாக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக அரசை நீக்கணுங்கிறது, எங்க நோக்கமும் மக்கள் விரோத திமுக அரசை நீக்கணுங்கிறது. அவ்வளவுதானே தவிர எனக்கு தெரிந்தவரை தவகவனுடைய வாக்கு வங்கிங்கிறது ஒடுக்கப்பட்ட வாக்கு வங்கி தான், அது சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி தாங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததாக அவங்க ஒரு ஆளுங்கட்சா வந்துருவாங்களான்னு ஒரு முகாந்திரம் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. 25 இல்ல 26 வயசுக்கு மேல அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? 74 வயசுல எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் ஒரு நபர் தான் இருக்காரு தமிழ்நாட்டுல. 74 வயசுல. உண்மையா இல்லையா? என்னுடைய கருத்து கணிப்பு கரெக்டா இருந்தா அப்புறம் எப்படி ஆளுங்கட்சாவும்? அனைத்து வயசை சேர்ந்தவர்களும், அனைத்து இனத்தை சேர்ந்தவர்களும், அனைத்து மொழியை சேர்ந்தவர்களும், அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் இருந்தா தானே ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியா வர முடியும். எப்படி ஆளுங்கட்சியா வர முடியும்? என்னுடைய கருத்து கணிப்பு கரெக்டா இருந்தா பிறகு கூட போட்டு பாருங்க. ஒரு தொகுதிக்கு 8% இருந்து 10% 10,000 ஓட்டு அதிகபட்சமா வாங்க முடியுமே தவிர அதை தாண்டி அவங்க வரவே முடியாது. 234 நிப்பாங்க, 234 தோப்பாங்க. அதுல ஒன்னும் பெரிய ஒரு தொகுதி கூட வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம். தாவேகாவை என்டிஏ கூட்டணி அவங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள இழுக்கணும். ஒருவேளை வந்தார்கள் என்றால் முதல் 2.5 வருடம் விஜய் அவர்களும் அடுத்த 2.5 வரை எடப்பாடி தேவையில்லை. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போன திமுகவுல சபரிசன் டீமால உருவாக்கப்படுகின்ற கற்பனை கதைகள். பிரேக்கிங் நியூஸ் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லை தாவேகா இருக்கலாம். மேபி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த கூட்டணியுமே இல்லாமல் பாதிக்கப்பட்ட அரசூழியர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து பெண்கள்ல இருந்து இந்த வெறுப்பு அலை இருக்கு பாருங்க திமுக மேல இருக்கிற. உங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல ஏத்தினாலே மிகப்பெரிய எழுச்சி அலை மக்கள்கிட்ட இருக்கும். 5,000 வந்ததற்கு பிறகு மக்கள்கிட்ட அந்த எழுச்சி அலை உருவாகல. தெரியுதா உங்களுக்கு? வெறுப்பினுடைய உச்சத்துல இவ்வளவு நாள் ஏமாத்தி விட்டு கடைசியா போடுறானா விட்டுத்தள்ளு அப்படிங்கிற மாதிரிதான் அவன் இருக்க தவிர இன்னைக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ட்ரை பண்ணாங்க. நான் மக்கள்கிட்ட பேசின விதத்துல 5,000 இல்ல 50,000 வேற்றினாலும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான முகாந்திரம் இல்ல. எடப்பாடியார் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்கும்? அமெரிக்கா ஓட்டு சிதறலை தான் பண்ணிருக்கே தவிர வேற ஒரு நல்ல விஷயம் பண்ணல அப்படின்ற மாதிரி மக்கள். அதுதான் நானும் சொல்றேன். எங்கள்கிட்ட இருந்து சிதறல, அவங்கள்ட்ட இருந்து தான் சிதறுதுன்னு நான் சொல்றேன். நான் மறுக்கவே இல்லையே. எங்களுடைய கம்பாரிசன்ல இந்த இயக்கத்தை ஓ பன்னீர்செல்வம் லீட் பண்ணிருந்தாருன்னு வைங்க, எப்பயோ இந்த கட்சிக்கு மூடு விழா நடத்திருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துலயும் சிதையே இல்ல, நல்லா தாங்க வளர்ந்துகிட்டு தாங்க இருக்கு. ஊடகங்களால மாயை கட்டமைக்கும். அவ்வளவுதானே தவிர கிட்டத்தட்ட 190 தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 4-5 செக்மெண்ட்கள்ல பல கோடி பேரை சந்திச்சுட்டாரு எடப்பாடி. என்ன அவரு தேர்தல் பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வருடக்கணக்கு ஆகிவிட்டு. அதெல்லாம் ஊடகங்கள் பேசுவதில்லை. அவ்வளவுதானே தவிர அந்த வேலையை ஸ்டாலின் செஞ்சிருந்தா அப்படியே உச்சாணி கொம்புல வச்சு பாராட்டுவாங்க, உச்சி போவாங்க. என்ன அதனால நம்ம செயற்கையா இன்னைக்கு செய்யறது இல்ல, மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு தலைவரை பார்ப்பதற்கு வருகின்ற மக்கள் அவருக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்களா? பல கோடி பேரை சந்திச்சிருக்காரு.
அவரை சந்திச்சவங்க வரைக்கும் வாக்கு போட்டாலே அவர் முதலமைச்சர். விஜய்க்கு இந்த அரசியல் பயணம் தேவைதான். அரசியல் இயக்கம் நடத்துவதற்கு எல்லாருக்கும் ஜனநாயக அடிப்படையில எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நாங்க திமுக போல கீழ்த்தரமாக அந்த கட்சியை முடக்கிறோம், அருள் சம்பவத்தை வச்சு அதை மூடுவிடா நடத்திடலாமா அந்த கட்சிக்கு? எங்கேயோ 4-5 வருஷத்துக்கு முன்ன பிரிந்து போன அவர் ஒய்ஃப் அழைச்சிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான தரக்குறைவான அரசியலை பேசுவதற்கு திமுக தான் பின்புலமா 4-5 வருஷம் போன ஒரு 15 நாளைக்கு முன்னேதான் இந்த சம்பவத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னதான் முரசொலி செல்வம் இறந்தது திமுகவுல. அவங்க டெத்துக்கு அவங்க வர்றாங்க சங்கீதா முதலா பொதுவெளிக்கு அவங்க வெளில வந்தது அதுக்கு அடுத்த வாரமே இந்த வழக்கு வருதுன்னா அப்புறம் யாரு இது பின்புலத்துலன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா? நம்ம எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. அவரை போய் நீங்க டேமேஜ் பண்றதுங்கிறது இது இப்ப பின்புலத்துல யாரோ இருக்கிறாங்க, யாரும் இல்ல, திமுக சபரீஷன் டீம் இருக்கு. அதனாலதான் அவரும் கூட அதிமுக கூட்டணிக்கு வந்துடலாமா? நிச்சயமாக ஒரு ஆர்வத்தை சொல்றேன். அதை தாண்டி திமுக வந்தானுங்கன்னு வைங்க, இவரெல்லாம் கட்சி இல்ல, குடும்பம் இல்ல, படத்திலேயே நடிக்க முடியாது, மொத்தமா மூடுவிழா நடத்திடுவாங்க. எம்ஜிஆர் யாரோடையும் ஒப்பிட முடியாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா சென்னையில அட்வொகேட் ஜெனரல் முன்னாள் வழக்கறிஞர் தலைவர் இருக்கார் ஏஇ செல்லையான்னு சொல்லி 88 வயசாகுது. முதல் தமிழ்நாட்டினுடைய தலித் அட்வொகேட் ஜெனரல் யார் உருவாக்குனது? எம்ஜிஆர். சென்ற வாரம் நீதிமன்ற வளாகத்தில் நான் பார்த்தேன். அவர் ஒரு அற்புதமான கதையை சொன்னார். இந்த பையனை இந்த பையனன்னு சொன்னார். நான் அவர் சொல்ற வார்த்தையில சொல்றேன். இவரை தலைவரோட கம்பேர் பண்றாங்க. அவர் அப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ளவர். அவர்களுடைய வீட்டுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு ஆட்டோக்காரர்ல இருந்து செருப்பு தைக்கிறவங்க யார் வேணாலும் போகலாம், இங்க கேட்டு திறக்கிறதே 6 மாசத்துக்கு ஒருக்க தான் திறக்கும், இவரை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னார். இவர் டெய்லி அங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் அட்வொகேட் ஜெனரல்ல பாத்துட்டு தான் வரணும், என்னென்ன அட்வைஸ் வாங்கிட்டு வரணும். போற போது ஒரு டெய்லி சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுவாராம். எம்ஜிஆர் அவர் கூட இருக்கிற எல்லாரையும் சாப்பிட சொல்லியிருக்காரு. இல்லன்னு இழுத்துட்டு வந்துருவாராம். ஒரு நாள் நீங்க இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் செல்லையா அப்படின்னு கையை பிடிச்சுக்கிட்டாராம். இவர் ரொம்ப தயக்கத்தோடு நின்றுருக்காரு. என்ன செல்லையான்னு இருக்காரு, என்னோட ஒரு 3 கிளைண்ட் வந்தாங்க, என்னுடைய வழக்காளிகள் கீழே நிக்கிறாங்க அப்படின்னு, போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பக்கத்துல உட்கார சொல்லிட்டு செல்லையாவை 3ஆ வச்சாரு. உட்கார சொல்லி வெளில இருந்த அமைச்சர்கள் ராகவானந்தா அவங்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி தொண்டர்கள் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் அமைச்சரா இருக்கீங்க அப்படின்னு அவ்வளவு ஒரு அற்புதமான தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லி என்கிட்ட பகிர்ந்துட்டார். 88 வயசாகுது, இன்னும் வர்றாரு நீதிமன்றத்துல, நல்லா ஆக்டிவா இருக்காருன்னு. அது அந்த மனிதாபிமானம் உள்ள ஒரு தலைவரையும் உங்களோட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய. அவருடைய மொத்த சொத்தையும் ஜானகி எம்ஜிஆர் கல்லூரிக்கும் அங்க இருக்கிற ராமவரம் தோட்டத்தை காதுகாலதோர் பள்ளிக்கும் எழுதி வச்சுட்டு போனாங்க. கருணாநிதி மாரி நான் செத்து, அதுக்கு பிறகு எங்க பேரம் பேத்தி எல்லாம் செத்து, அதுக்கு பிறகு அது ஹாஸ்பிட்டலாம். அன்னைக்கு வரைக்கும் அந்த கோபாலபுரத்து வீடு, அது வரைக்கும் அந்த கோபாலபுரம் இருக்குமா, நாடு இருக்குமா? இருந்து காளியம்மாளுடைய வருகை அதிமுக. ஆமா, நான் நிச்சயமாக சொல்லணும், மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழகத்துல இருக்கிற மிகச்சிறந்த பேச்சாளர். அவங்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது என்னுடைய குருநாதர் OS மணியன், முன்னாள் அமைச்சர் தான், ஏடிக்கெல்லாம் இருந்தாங்க. அதிமுகவில இருந்து தான் அவங்க அங்க இருந்த பொறுப்பாளர்களுக்கு அந்த சமயத்துல ஒத்துவராதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு போனாங்க. உண்மையிலே அவங்களுடைய வரவு மிகச்சரியான வரவு. அவங்களுடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் இடிமுழக்கமான. அதிமுகவை விமர்சனம் பண்ணிருந்தாங்க நாத்தாக்கா கிட்ட இருக்கும்போது. அரசியல்ல நாங்க சொல்றதே இணையறதோ போறதோ தப்பு கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் போல உச்ச பதவியில இருந்துட்டு நீங்க போய் சரண்டர் ஆகுறதுங்கிறது அந்த இயக்கத்தை இழிவுபடுத்துவதா? இந்த இயக்கத்தை மட்டுமல்ல, அந்த சேர்ந்த இயக்கத்தை இழிவுபடுத்துறது. அவங்களே எவ்வளவு இழிப்பிறவியா இருக்காங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அவரே வர்றதாக இருந்தாலும் அவங்க சேர்க்க கூடாது. நேர்மையான விஷயம், ரைட்டுங்களா? அரசியல் நாகரிகம். ஏன்னா நீங்க உச்ச பதவியில இருந்தீங்க, அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். நாளைக்கு ஒரு இறப்பு, அது ஒரு இதுன்னா, முன்னாள் முதல்வர் அதிமுக பிரிவில் இருந்தவர் கடைசி காலத்துல ஒண்டி பிழைப்பதற்காக அண்டி பிழைப்பதற்காக திமுக சேர்ந்துட்டாருன்னு அந்த வார்த்தையை அதோட வருமா வராது. எவ்வளவு பெரிய இழுக்கு. கம்பாரிசன்லயே நான் ஒரு டிபேட்ல சொன்னேன், 32 கிராமங்கள் தன்னிடம் இருந்த கிராமத்தை மக்களுடைய நலனுக்காக எழுதி கொடுத்தவர் பசுமன் தேவர் ஐயா. நல்லக்கண்ணு இப்ப அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மறைஞ்சார். சமுதாய ரீதியா அவங்களை பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர்கள், சாதிக்காக வாழ்ந்தவங்க கிடையாது. அதே போல மக்களுக்காக உழைத்த சாதி, அதே சாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஒரு 7 லட்சம் ரூபாய் கிணறு லட்சுமிபுரம்ங்கிற வில்லேஜ்ல ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் அவங்களுடைய குடிதண்ணீருக்கு வாங்குற குடிதண்ணீர் பயன்படுத்துகின்ற அந்த கிணற நீ ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்த நீங்க ஃப்ரீயா எழுதி கொடுக்கணுமா இல்லையா? அது 7 லட்சம் ரூபாய் 27 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதை எழுதி கொடுத்தாரு. நான் அதை கூர்ந்து நோக்கி இருக்கிறேன்னு வைங்களேன். அப்ப இவர் எதுக்கு லாய்க்கு சொல்லுங்க? ஒரு கவுன்சிலராக இருப்பதற்கு கூட அருகதையற்ற ஒரு நபர். இவரை சேர்த்ததால் திமுகவுக்கும் கலங்கான்னு தான் நான் சொல்ல வரேன். கிணறுங்க, ஒரு முதலமைச்சருங்க, அவர் ஒன்னும் கவுன்சிலர் கிடையாதுங்க. ஒரு 7 லட்சம் ரூபாய் கிணறு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. அதுக்கு தான் நான் பசுமன் தேவரை கம்பேர் பண்றேன். 32 கிராமத்தை எழுதி வச்சு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுக்காக. அப்படி ஒரு பெருந்தன்மையா நீங்க செஞ்சிருக்கணுமே தவிர அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்களே, நீங்க இப்ப ஒரு தலைவரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத நீங்க ஒரு
சுயநலவாதிங்கிற கருத்தை தான் பதிவு வைக்கிறேன். உங்களுடைய சுயநலத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட எதை பிரதிபலனா பெற்றீங்கன்னு தெரியல. உங்க பையன் வேற போன வேகத்துக்கு காலை தேடுறாப்புல என்ன. அதனால வந்து நீங்க மக்களின் நலன்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது, இயக்கம் தாங்க பெருசு. ஆனா அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தாங்க. ஆனா வந்து இயக்கம் பெருசா சாதி பெருசான்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான மக்களை வாழ வைக்கின்ற அஇஅதிமுகங்கிற இயக்கம் தாங்க. ரைட்டுங்களா? எது எப்படி பேசினாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெல்லும் நிச்சயமா வெல்லும். அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா வெல்லும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து நிச்சயமாக. அதாவது வந்து அந்த வெறுப்பு அலை இருக்கு பாருங்க, அது ஒரு 25% தமிழ்நாட்டுல இருக்கு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இருந்து ஆரம்பிச்சு சமவலைக்கு சமத்துவம் கட்டிய ஆசிரியர்கள் இருந்து தொகுப்புதிய ஆசிரியர்கள் 16,000 பேர் எங்களை பணி நிரந்தரம் செய்யணும்னதுல இருந்து சத்துணவைப்பாளர்ல இருந்து அங்கன்வாடி பணியாளர்ல இருந்து எல்லாருமே போராடிட்டாங்க. ரைட்டுங்களா? இவங்க எல்லாம் அப்புறம் எதிர்த்தானே ஓட்டு போடுவாங்க, இவங்க எப்படி பாசிட்டிவா போடுவாங்க? அதனால வந்து இந்த ஓட்டுகள் எடுத்தீங்கனால 23 லட்சம் அரசு ஊழியர்கள், பழைய ஓய்வு திட்டம் கிடைக்காதவங்க இன்று 4 போட்டீங்கனால அதுவே 1 கோடி ஓட்டுங்க திமுகவுக்கு எதிராக. விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட வந்து 34,000 கோடி ரூபாய்க்கு விவசாய கூட்டுறவு கடன்களை வந்து தள்ளுபடி செஞ்சார் எடப்பாடி. எங்க பீரியட் இருந்த போது 16,000 கோடி கொடுத்தோம். அதுக்குள்ள செக்மெண்ட் மாறிட்டு இல்லன்னா அவங்க வந்ததுல இருந்து கொடுத்தாங்களா? நாங்க கொடுத்துருக்கோம். விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு நாங்க பண்ணிருக்கோம். திமுக சொல்ல சொல்லுங்க, பயிர் இன்சூரன்ஸே கிடையாதுங்க. எங்க பேர்ல வந்து பயிர் இன்சூரன்ஸ் ஏக்கருக்கு 20,000. ரைட்டுங்களா? பயிர் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகி போச்சு. எங்கேயாவது இவங்க அதான் திரும்ப நான் சொல்றேன், இவங்க ஒரு சிஸ்டம் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பண்ணுனதே கிடையாதுங்க. உதயநிதியை எங்க முதலமைச்சர் ஆக்குறது, இன்ப நிதியை கூட்டு மேடையில எங்க முன்னோக்கார வைக்கிறது, ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி பின்னால நிப்பாட்டுறது, என்ன அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேஸ் நடத்தின ராஜசேகர் 75 வயசுல அவர் பின்னால நிக்கிறாரு. இவர் 16 வயசுல இன்ப நிதி முன்ன உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து அதான் சொல்லுவோம்ல, அந்த இத்தாலிய ரோம் நகரம் பற்றி இருந்த போது பிடில் வாசித்த நீரோ மன்னனை போல இவங்க எங்கேயோ உட்டோப்பியா உலகத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல வேற நல்லாட்சி நடப்பதாக வேற கற்பனை வேறு. அதுல தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் அப்பான்னு வேற அழைக்கிறாங்களாம். எனக்கு வந்து வேதனையினோட உச்சத்துல வெட்டி தலைகுனிகிற 6,999 போக்சோ வழக்குகள் தமிழகத்துல பதிவாகி இருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீட கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி நாங்க சொல்லல, உங்க கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் சொல்றாங்க. இந்த 6,999 பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லும்ல, இந்த அப்பா மோசமான அப்பா, கேவலமான அப்பா, என்னைய காப்பாத்துறதுக்கு வக்கு இல்லாத அப்பா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அதனால வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவார்கள். நன்றி நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம